ஹலோ, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சுட்ட கத்திரிக்காய் சட்னி எப்படி செய்கிறோன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் இந்த மாதிரி சுட்டுட்டு நல்லா சாஃப்டானதுக்கப்புறம் அதை எடுத்து தனியாக வச்சுருங்க. அடுத்தது பச்சை மிளகாய் 3 பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி நல்லா சுட்டு சாஃப்டாகிற வரைக்கும் சுட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா சுட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி கருப்பாக வரும். டோன்ட் வரி, அது மேலே லைட்டாக கருப்பாக இருக்கணும். அப்போ தான் ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். அந்த லைட்டாக பேர்ன்ட்டு ஸ்மெல் கொஞ்சம் அருமையாக இருக்கும். அடுத்து தக்காளி 1 எடுத்து நல்லா இந்த மாதிரி சுட்டு மேலே தோல் நல்லா பிளாக் ஆகிற வரைக்கும் உள்ளே சாஃப்டாகிற வரைக்கும் பண்ணிக்கோங்க. அடுத்தது டேமரிண்டு ஒரு சின்ன புளி எடுத்து இந்த மாதிரி சுட்டுக்கோங்க. உங்களுக்கு பூண்டு வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் இந்த வாட்டி சேர்க்கலை. இது எங்கள் அம்மாவோட ரெசிபி, ஸோ இதே மாதிரி ட்ரை பண்ணலான்ட்டு. ஒரு வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி சுட்டுட்டு அதுக்கப்புறம் அதை பாதியாக சேர்த்து எடுத்துக்கிட்டேன். அடுத்து சீசனிங்காக 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அதில் உளுத்தம்பருப்பு, கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் கொஞ்சோண்டு, அசஃபடிட்டா அதாவது பெருங்காயம் கொஞ்சம் ஒரு பிஞ்சு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு எடுத்து அந்த அரைச்ச சட்னியில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஹாப்பி ஈட்டிங், ஹாப்பி சட்னி. See you in my next vlog. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் and follow my channel. Have a nice great day. Bye friends.